எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோல பூட்ஸ்டாப்ல இருக்க கார்ட் யூட்டிலிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ கார்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி கார்ட்ஸ். ஸோ அந்த ஐடி கார்டில் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபோட்டோஸ் இருக்கிறது இமேஜ் செக்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அது கீழே இருக்கிற எம்ப்ளாய் ஐடிஸ் அண்ட் நேம்ஸ் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் ஹெட்டர் செக்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அது கீழே இருக்க பிளட் குரூப் அண்ட் டெஸ்டினேஷன் அண்ட் சம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பாடி செக்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிற கான்டாக்ட் அட்ரஸ் அண்ட் பார்கோட் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபூட்டர் செக்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்ஸுமே வந்துட்டு ஈஸியாக அலைன் பண்ணி குயிக்காக வந்துட்டு ஒரு கார்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த கார்டு வந்து ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஸோ இப்போ அந்த கார்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பூட்ஸ்டாப் சிடிஎன் லிங்கை வந்து ஹெட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கார்டோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து div tag யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த div tagக்கு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு கார்டுன்னு சொல்லி நேம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர், கார்டோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம ஹெட்டர், ஃபூட்டர், பாடி, டைட்டில், சப்டைட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே தான் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு ஹெட்டிங் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் வந்துட்டு div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். div tag கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்துட்டு கார்ட் ஹெட்டர்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதான் நம்ம ஹெட்டராக யூஸ் பண்ண போகிறோம். கார்ட் ஹெட்டர்னு நேம் பண்ணிவிட்டு இதுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஹாப்பி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இங்கே பாருங்கள் ஹெட்டரில் ஹாப்பி கோட்ஸ்ன்னு விசிபிள் ஆயிடுச்சு. கார்டு மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை நான் வந்துட்டு கண்டெய்னராக வேணால் சேஞ்ச் பண்ணிடுறேன். கண்டெய்னராக சேஞ்ச் பண்ணிவிட்டு மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 5 பிக்சல் இறக்கிக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஒரு கார்ட் ஷேப்பில் எனக்கு ஒரு ஹெட்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஹெட்டர் இந்த கார்டு வந்துட்டு இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு வெளியே இருக்கிற அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கண்டெய்னர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டர் செக்ஷனுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு div tag கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து நம்ம இமேஜ் வந்து செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு இமேஜ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இமேஜ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் சோர்ஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற இமேஜ் வந்து நான் இதுக்குள்ளே செட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற இமேஜ் ஏதோ ஒரு இமேஜ் நான் செட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக விசிபிள் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த இமேஜோட வித் அண்ட் ஹைட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வித் வந்து ஒரு 100 பிக்சல் வித் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைட் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் ஹைட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் ஹைட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த வித் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் ஆகிட்டு எனக்கு இமேஜ் வந்து இந்த மாதிரி விசிபிளாக இருக்குது. ஸோ அந்த ஹெட்டர் கீழே வந்துட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு, ஒரு ஹெட்டர் செக்ஷன். அது கீழே நம்மளோட இமேஜ் செக்ஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம பாடி செக்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஒரு div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த div tag தான் வந்துட்டு பாடி செக்ஷன். இதுக்குள்ளே வந்துட்டு இந்த பாடி செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு டைட்டில், சப்டைட்டில், டெக்ஸ்ட்டு, அப்புறம் மேட்டர் ஆஃப் கண்டென்ட்ஸ், லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பாடி ஆஃப் த செக்ஷனுக்குள்ளே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த div tagக்கு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு கார்ட் ஹைஃபன் பாடின்னு சொல்லி நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்குள்ளே நான் வந்துட்டு ஹெட்டிங் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ h2ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வச்சுட்டு இதுக்கு நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஹெட்டிங் நான் டைட்டில் நேம் வச்சுக்கிறேன். டைட்டில் நேம் பண்ணிவிட்டு இந்த டைட்டிலுக்கு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இமேஜ் கார்ட் டைட்டில்னு சொல்லி நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து கார்ட் டைட்டில் நேம் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஹெட்டரு, அது கீழே வந்து இமேஜ் செக்ஷனு, இது வந்துட்டு பாடி செக்ஷனில் ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது டைட்டில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டைட்டில் கீழே வந்துட்டு நம்ம H6ல் ஒரு சப்டைட்டில் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எல்லாமே வந்துட்டு இந்த பாடி செக்ஷனுக்குள்ளே தான் வந்துட்டு டைட்டில், சப்டைட்டில், நம்மளோட டெக்ஸ்ட்டு, லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பாடி செக்ஷனில் தான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு H6 ஒரு ஹெட்டிங் டேக் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்துட்டு கார்ட் ஹைஃபன் சப்டைட்டில்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்துக்கிட்டு இந்த நான் சப்டைட்டில்னு சொல்லிட்டு நான் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அந்த டைட்டில் கீழே வந்துட்டு எனக்கு ஒரு சப்டைட்டில் விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ டைட்டிலுக்கும் சப்டைட்டிலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த சப்டைட்டிலோட டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு செகண்டரி கலராக சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு டைட்டில், சப்டைட்டில்ஸ் ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதான் வந்துட்டு சப்டைட்டில்ஸ். நெக்ஸ்ட் இந்த பாடிக்குள்ளே டைட்டில் கிரியேட் பண்ணிட்டோம், சப்டைட்டில் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட், ஒரு மேட்டர் ஆஃப் கண்டென்ட், நமக்கு எவ்வளோ பேராகிராஃப் வேணுமோ அந்த பேராகிராஃப் கண்டென்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்துட்டு லாரம் 20ன்னு சொல்லி ஒரு 20 வேர்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பேராகிராஃப்க்கு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்துட்டு கார்டு ஹைஃபன் டெக்ஸ்ட், ஏன்னா இது வந்து டெக்ஸ்ட் ஆஃப் தி கண்டென்ட்ஸ், இந்த கார்டோட மேட்டர் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு கார்டு ஹைஃபன் டெக்ஸ்ட்டுங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் இந்த டைட்டில், சப்டைட்டில், அது கீழே வந்துட்டு மேட்டர் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஓகே,
நம்ம பாடிக்குள்ள எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த பாடிக்குள்ள வந்துட்டு நம்ம ஒரு லிங்க் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ லிங்க் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆங்கர் டாக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஆங்கர் டாக்ல hrefல நம்ம கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு லிங்க் ஒண்ணு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் அட்ரிபியூட்ல தான் வந்துட்டு இது வந்துட்டு லிங்க்ன்னு மென்ஷன் பண்ணும். கார்டோட லிங்க். ஸோ கார்ட் ஹைஃபன் லிங்க்ங்கிற கிளாஸ் நேம் வந்துட்டு இதுல மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ இந்த ஆங்கர் டாகுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு லிங்க் ஒண்ணு குடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட்டு ஹேப்பின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் குடுக்குறேன். ஓகே. இந்த மாரி ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஆங்கர் டாகோட டெக்ஸ்ட்டு. இது வந்துட்டு கார்ட் லிங்க்கு. அப்புறம் இந்த இடத்துல hrefல ஏதோ ஒரு அட்ரிபியூட் ஒண்ணு குடுத்துருக்கேன். இப்ப நான் சேவ் பண்றேன். எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு லிங்க் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த லிங்க்ல வந்துட்டு நான் வந்து இன்ஸ்டாவோட லிங்க் குடுக்குறேன். ஓகே. இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ இப்ப நான் அத கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்ஸ்டா பேஜுக்கு வந்துட்டு எனக்கு ரீடைரக்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஆங்கர் கார்ட் லிங்க். ஓகே. நெக்ஸ்ட் இது கீழயே வந்துட்டு நம்ம இன்னொரு இமேஜும் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இமேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. இதுக்கு நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்ணிட்டு, அந்த இமேஜ் வந்துட்டு எனக்கு டாப்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. இந்த இமேஜ்க்கு நான் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்றேன். செட் பண்ணிட்டு, இதுக்கு நான் வந்துட்டு கார்ட் ஹைஃபன் இமேஜ் ஹைஃபன் டாப் இந்த இமேஜ் வந்து டாப்லயே இருக்கட்டும்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்க பாருங்க இந்த டாப் ஃபுல்லாவே அந்த இமேஜ் வந்து கவர் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த இமேஜ் ஷார்ட்டா வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்ப நம்ம கார்ட் இமேஜ் டாப் குடுத்ததுனால, அந்த இமேஜ் வந்து அந்த கார்டோட செக்ஷனுக்கு ஃபுல்லா வந்து கவர் ஆயிருச்சு. அந்த கார்டோட சைஸ் என்னவோ அந்த கார்ட் சைஸ் ஃபுல்லுக்குமே கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இதே மாதிரி ஒரு இமேஜ் செக்ஷன வந்துட்டு கீழயும் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, பாட்டம்ல எனக்கு ஃபிக்ஸ் ஆயிருன்னு நான் சொல்லிடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த பாடி செக்ஷன் வந்துட்டு இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இங்க ஹெட்டரு, இதுக்குள்ள இமேஜ் செக்ஷன், இந்த பாடி செக்ஷன் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாடி செக்ஷனுக்கு கீழ நான் இன்னொரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, இதுக்கு நான் வந்துட்டு இமேஜ் ஹைஃபன்னு பாட்டம்னு குடுத்துக்கிறேன். ஓகே. பாட்டம்னு குடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க அந்த இமேஜ் இந்த கார்ட் செக்ஷனுக்கு ஃபுல்லா வந்து கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த இதோட ஹோல் கண்டெய்னரோட வித்த நம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வித் வந்து ஒரு 25ன்னு குடுத்துக்கிறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க ஹோல் கண்டெய்னரோட வித் அட்ஜஸ்ட் பண்ணதும் அந்த இமேஜ் சைஸ் வந்து கரெக்ட்டா அந்த கார்டுக்கு ஏத்த மாரி அக்யூரேட்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட கார்டு. இந்த இடத்துல இமேஜ், டைட்டில், சப்டைட்டில், ஒரு மேட்டர் ஆஃப் கன்டென்ட்ஸ், அப்புறம் லிங்க். இது கீழ வந்துட்டு ஒரு இமேஜ் செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கீழ வந்துட்டு நம்ம ஒரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, இது கீழ வந்து நம்ம ஃபூட்டர் செக்ஷன கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்றேன். இதுக்கு நான் வந்துட்டு கார்ட் ஹைஃபன் ஃபூட்டர்ன்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு கான்டாக்ட் டீடைல்ஸ் அந்த மாதிரி பார்கோட் டீடைல்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு குடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்துட்டு கான்டாக்ட் டீடைல்ஸ்ன்னு குடுக்குறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க, இது கீழ வந்துட்டு எனக்கு ஃபூட்டர் செக்ஷன் வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இந்த இமேஜோட விட்த் அண்ட் ஹைட்ட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் அந்த இமேஜோட ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் குடுக்குறேன். இப்ப பாருங்க அந்த இமேஜ் வந்து அக்யூரேட்டா ஃபிக்ஸ் ஆயிருச்சு. கீழ இருக்கிற இமேஜ் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ கீழ இருக்கிற இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க ஒரு பெர்ஃபெக்ட் கார்ட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். மேல ஹெட்டரு, ஒரு இமேஜ், ஒரு டைட்டில், சப்டைட்டில், ஒரு மேட்டர் ஆஃப் கன்டென்ட்ஸ், ஒரு லிங்க். அது கீழ ஒரு ஹாரிசான்டல் லைன் வந்திருக்கு. அது கீழ வந்துட்டு நமக்கு ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த இதுக்கே வந்துட்டு இந்த கார்டுக்கே வந்துட்டு நம்ம ஒரு பேக்கிரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா, எது மெயின் கார்டோ நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதான கார்ட். ஸோ அந்த மெயின் கார்ட்ல போயிட்டு நீங்க பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு பாடிக்கு மட்டும் பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா, நம்ம இந்த இடத்துல பாடி செட் பண்ணியிருக்கோம்ல கிளாஸ் அட்ரிபியூட்ல. அதுல போயிட்டு நீங்க பேக்கிரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பாடி ஆஃப் த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்றேன். வார்னிங் சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க ஹெட்டர், இமேஜ், அந்த பாடி ஆஃப் த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் வந்துட்டு எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகே. ஸோ அதுக்குள்ள இருக்கிற எனக்கு டைட்டிலுக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டெக்ஸ்ட் ஹைஃபன் உள்ள இருக்கிற டைட்டிலுக்கு நான் ஒரு பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்ணும். அந்த டைட்டிலோட கலர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த டைட்டிலுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர். ஸோ டெக்ஸ்ட் ஹைஃபன் பிஜி ஹைஃபன் சக்சஸ்ன்னு குடுக்குறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க. எனக்கு அந்த டைட்டிலுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? இப்ப அந்த டைட்டிலோட கலர் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நான் டெக்ஸ்ட் ஹைஃபன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல வந்துட்டு
டைட்டிலோட கலரும் சேஞ்ச் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட் ஹைஃபன் டேஞ்சர்ன்னு மென்ஷன் பண்றேன். ஓகே. இப்ப நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க. டைட்டிலோட கலரும் வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. பேக்கிரவுண்ட் கலரும் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகே. இந்த டைட்டிலோட கலர் வந்துட்டு நீங்க ஃபூட்டர்ல யூஸ் பண்றதா இருந்தாலும், இந்த கார்ட் ஹைஃபன் இதுக்குள்ளேயே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு, இந்த பேக்கிரவுண்ட் கலருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்றது, இல்ல ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அந்த கார்ட்ல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளா வந்துட்டு பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் மட்டும் யூஸ் பண்ணி, இந்த மாரி வந்துட்டு ஒரு கார்ட் செக்ஷன வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஹெடர் அண்ட் ஃபூட்டரோட. ஓகேவா? ஸோ நம்ம கிரியேட் பண்ண போற கார்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் மெயின் கண்டெய்னர் கார்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ற ஹெடர் செக்ஷனுக்கு கார்ட் ஹெடர் யூஸ் பண்ணிக்கணும். இமேஜ் யூஸ் பண்ணோம்னா, கார்டோட விட்த் எவ்வளவோ அது ஃபுல்லாவே வந்துட்டு எனக்கு அந்த இமேஜ் கவர் ஆகணும் அப்டின்னா, கார்ட் இமேஜ் டாப் அண்ட் பாட்டம்ல வேணும்னா கார்ட் இமேஜ் பாட்டம் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அந்த கார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் த கண்டென்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கார்ட் பாடி ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள நம்ம டைட்டில், சப்டைட்டில், டெக்ஸ்ட் அண்ட் லிங்க்ஸ் அது எல்லாமே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஃபூட்டர் ஆஃப் தி இமேஜ் கிரியேட் பண்ணணும்னா, கார்ட் ஹைஃபன் ஃபூட்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு கார்ட். இந்த மாதிரி நமக்கு மல்டிபிள் கார்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கார்டை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். நான் ஒரு 2, 3 கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு 4 காப்பீஸ் எடுத்திருக்கேன் இந்த கார்ட்ஸையே. ஓகேவா? இங்க பாருங்க. ஸ்வைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு 4 காப்பீஸா வந்துட்டு இந்த கார்ட்ஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த எல்லா கார்ட்ஸுமே வந்துட்டு மெயினா வந்துட்டு நம்ம கார்ட் டெக்குன்னு இருக்குல்ல, இந்த கார்ட் டெக்குங்கிற ஒரு டிவ் கிளாஸ்க்குள்ள இந்த எல்லா கார்ட்ஸையுமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா, எல்லாமே வந்துட்டு ஒரு டிவ்க்குள்ள இருக்கிற மாதிரி நமக்கு அலைன் ஆயிரும். ஸோ மல்டிபிள் கார்ட்ஸ் வந்துட்டு சிங்கிள் கார்டா செட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கிளாஸ் நேம் தான் கார்ட் டெக். ஓகேவா? ஸோ நான் ஒரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் டாக்குள்ள தான் வந்துட்டு நம்ம எல்லா அட்ரிபியூட்டுமே செட் பண்ண போறோம். ஸோ இதான் வந்துட்டு கடைசியா யூஸ் பண்ற டிவ். ஸோ இதோட டாப்ல போயிட்டு நான் இந்த டிவ்வ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்ணிட்டு, இதுல வந்துட்டு கார்ட் ஹைஃபன் டெக்குங்கிற கிளாஸ் நேமை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு சிங்கிள் கார்டா வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகே. ஸோ நான் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒண்ணு செட் பண்ணி காட்டுறேன். ஸோ பேக்ரவுண்ட் ஹைஃபன் பிரைமரின்னு செட் பண்றேன். இப்போ நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க. இது ஃபுல்லாவே வந்துட்டு எனக்கு ஒரு கார்ட் டெக்கு. அந்த கார்ட் டெக்குக்குள்ள வந்துட்டு எனக்கு மல்டிபிள் கார்ட்ஸ் வந்துட்டு எனக்கு செட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுக்கு மேல இருக்கிறது நம்ம செட் பண்ண மார்ஜின். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு மல்டிபிள் கார்ட்ஸை வந்து சிங்கிள் கார்ட்ஸ்க்குள்ள நம்ம செட் பண்ணி நம்ம ஈஸியா வந்துட்டு ஒரு கார்ட்ஸா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த கார்ட் கிளாஸஸ் யூட்டிலிட்டிஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல டூல் டிப் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.